இந்த வினையை மாத்தி நல்வினைய கொடுக்கணும். நல்வினையை கொடுக்கிற போது ஒழுங்கால காணப்பட்ட உலகத்தை விட உயிருக்கு மூலமான பேராற்றல், இயற்கை, இறைவன், அருட்பேராற்றல், இதை தெரிந்து கொண்டா அங்க மனம் லயமாக இடமாக இருக்கும். இப்போ அதற்காக இந்த தவத்தின் நிலையில படிப்படியாக இங்க கொண்டு வரும். இங்க இருந்து மேல வர 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 புலன் உணர்வுல உணர்ச்சிகளிலேயே மனசு செலுத்துறதை விட தானாகவே முரட்டுத்தனமாக இருக்கிறவர்கள் கூட அந்த முரட்டுத்தனம் போய் மெதுவாக ஸ்மூத்தா இருக்கக்கூடியது வந்துவிடும். அப்படி வந்துவிடும். அதன் பிறகு மன, உயிர், மெய் இந்த மூன்றையும் உணர்ந்து கொள்ளணும். அப்போ இன்னொருவர் காட்டி கொடுத்து உணர்ற போது சுலபமாக இருக்கும். தானா உணரணும்னா காலம் எடுக்கும். உணர்ந்த பிறகு கூட இதுதானா என்ற சந்தேகம் வந்துடும். அதனால ஒரு குரு